அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு உயிரியல் தாவரவியல் பாடம் 9 பயிர் பெருக்கம். இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ கேள்வி எண் 19 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் நிலை அறிமுகப்படுத்துதலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதலையும் வேறுபடுத்துகின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 190 இருக்குது. பார்க்கலாம். பக்க எண் 190 எடுத்துக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்நிலை அறிமுகப்படுத்துதல்னு போட்டுட்டு நீங்கள் அட்டவணை போட்டு எழுதிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். முதல்நிலை அறிமுகப்படுத்துதல்னு கீழே போட்டுட்டு அறிமுகப்படுத்தப்படும் தாவரம் மரபணு வகைய விகிதத்தில் எவ்வித மாறுபாடு இல்லாமல் புதிய சூழ்நிலைக்கு தன்னை தகவமைத்து கொள்ளுதல் எழுதிட்டு எடுத்துக்காட்டு IR8 நெல் ரகங்கள் எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல் தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே அறிமுகப்படுத்தப்படும் ரகமானது தேர்ந்தெடுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து மேம்பட்ட ரகத்தை தனித்து பிரித்து அதனுடன் உள்ளூர் ரகத்தை கலப்பு செய்து ஒன்றோ அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட பண்புகளை அவற்றில் மாற்றுவதாகும். இதை கீழே எழுதிட்டு இதற்கு எடுத்துக்காட்டு தேயிலை ரகங்கள் நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, கேள்வி எண் 20. மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உட்செலுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன? இதற்கான விடை பக்க எண் 186 187 இருக்கு. பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 186 உயிரி உரங்கள்னு இருக்கும். இதில் இருந்து ஆரம்பித்து நம்ம எழுதிக்கலாம். அதாவது உயிரி உரம் என்பது உயிருள்ள அல்லது மறையுயிர் செல்களின் செயலாக்கம் மிக்க நுண்ணுயிரி ரகங்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டு அடுத்து இவ்வுயிரி உரங்கள் விதை மூலமாகவோ மண் மூலமாகவோ இடப்படும் போது தங்களுடைய வினையாற்றல் மூலம் வேர்மண்டலத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ள உதவுகின்றன. அடுத்து உயிரி உரங்கள் நுண்ணுயிர் வளர்ப்பு உரம், உயிரி உட்புகுத்திய உரங்கள் மற்றும் பாக்டீரியா உட்புகுத்திய உரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன எழுதிட்டு அதுக்கு கீழே இது ஃபுல்லாகவே இவை நைட்ரஜனை நிலைநிறுத்ததிலும் ஆரம்பித்து நீங்கள் விலை மலிவானதாகவும் உள்ளன. இது வரலும் நீங்கள் எழுதிக்கலாம். 2 மார்க் அல்லது 3 மார்க் கேள்வியில் கேட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிறத மட்டும் இது மட்டும் கூட நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே இருக்கிறத பாயிண்ட்டை ஒரு 3 பாயிண்ட் இருக்குல்ல, இதை மட்டும் இந்த பேராகிராஃப் மட்டும் எழுதலாம். சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதில் இருந்து ஆரம்பித்து இது வரல எழுதிக்கிங்க. அதனால் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? இது 20வது கேள்விக்கான விடை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கேள்வி எண் 21. களப்பொருத்த முறையின் பல்வேறு வகைகளை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 192 இருக்குது. பார்க்கலாம். அதாவது பக்க எண் 192 களப்பொருத்தலின் வகைகள் இருக்கா இல்லையா? இந்த தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே தாவரங்களுக்கிடையே உள்ள உறவு முறையை வைத்து களப்புறுதல் கீழ்கண்டவாறு வகைகளாக பிரிக்கப்படுகிறது. இது கூட தேவையில்லை, நம்ம தலைப்பு மட்டும் எழுதிக்கலாம். அடுத்து கீழே ஒரே ரகத்தினுள் களப்புறுத்தம்னு போட்டுட்டு இதில் கலப்பு ஒரே ரக தாவரங்களுக்கிடையே நடைபெறுகிறது. இம்முறை தன்மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும். அடுத்து ரகங்களுக்கு இடையே களப்புறுத்தம். இங்கு ஒரே சிற்றினத்தின் இருவேறு ரகங்களுக்கிடையே கலப்பு செய்யப்பட்டு கலப்புயிரி உருவாக்கப்படுகிறது. அடுத்து சிற்றினங்களுக்கிடையே கலப்புறுத்தும் தலைப்பொருட்டு இது ஒரு பேரினத்தின் இரு வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே கலப்பு செய்து அடுத்து என்ன இருக்குது? இதை தொடர்ச்சியாக இங்கே இருக்குது பாருங்கள், கலப்புயிரை உண்டாக்கும் முறையாகும்னு எழுதிக்கலாம். எடுத்துக்காட்டு வேணால் காசியம் கிரிசோட்டம், காசியம் ஆர்போரியம் தேவிராஜெலாம் இருக்குது. அடுத்து பேரினங்களுக்கிடையே கலப்புறுத்தம்னு போட்டு இது இருவேறுபட்ட பேரின தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்து கலப்புயிரை உண்டாக்கும் முறையாகும். இது 2 மார்க் கேள்வியில் கேட்டாங்க. தலைப்பு மட்டும் எழுதினா போதும். 3 மார்க்கில் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எழுதிக்கிங்க. சப்போஸ் 5 மார்க்கில் கேள்வி கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. அந்த பேராகிராஃபில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃபுல்லாக அந்த இதில் ஒரு 4 வரிகள், இதில் ஒரு 6 வரிகள் இருக்குது, 7 வரிகள் இருக்குது. அடுத்து இதுலேயும் பாருங்கள், இது ஃபுல்லாகவே இந்த புத்தகத்தில் இருக்கும். இதில் எல்லாமே எடுத்துக்காட்டோடு எழுதிக்கிங்க. 5 மார்க் கேள்விகள் இது ஃபுல்லாக எழுதினா தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். சரியா? கிரிட்டிக்கல் வரல எழுதிக்கிங்க. எடுத்துக்காட்டு எழுதினாவே நம்மளுக்கு மார்க்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள், கேள்வி எண் 22. பயிர் பெருக்கவியலாளர்கள் தற்போது பயன்படுத்தும் மிகச்சிறந்த வழிமுறைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 189 195 2 பக்கத்துலேயும் விடை இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது 189வது பக்கம் இங்கே இருக்குது பாருங்கள்.
மரபியல் மற்றும் செல்மரபியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் உருவான பயிர் பெருக்க முறைகளான தேர்ந்தெடுத்தல், அறிமுகப்படுத்துதல், கலப்பு செய்தல், பன்மடியம், சடிதி மாற்றம், திசு வளர்ப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பவியல் போன்ற தொழில்நுட்பங்கள் பயிர் ரகங்களை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்டன. இது பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரியத்தில் வரக்கூடியது. இதை எழுதிக்கலாம். இதையும் நம்ம பயிர் பெருக்க விளையாடுகள் இதை மேற்கொள்கிறாங்க பயிரை மேம்படுத்துறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நவீன முறையில் பார்த்தோம் அப்படின்னா இதை சொல்கிறாங்க. அதாவது பயிர் பெருக்க முறைகள் முக்கிய நிகழ்வு மரபு பொறியியல், தாவர திசு வளர்ப்பு, புரோட்டோபிளாஸ்ட் இணைவு அல்லது உடலை இணைவு முறை, மூலக்கூறு குறிப்பு மற்றும் DNA விரல் பதிவு போன்ற சில நவீன பயிர் பெருக்க முறைகளை பயன்படுத்தி உயர் ரக பயிர்களை பெறப்படுகின்றன. இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க. சரியா? அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கலப்பின வீரியம் குறிப்பு வரைகன்றிருக்கு 23வது கேள்வி. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 192 193 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், கலப்பின வீரியம். இதில் கலப்பின வீரியம் அப்படின்னா என்ன? ஹெட்டிரோனா மாறுபட்ட, சிஸ்னா நிலை, அதான் கலப்பின வீரியம். மாறுபட்ட நிலை தான் இதோட பெயர். அப்போ இதை எழுதிட்டு இது பார்த்தோம் அப்படின்னா கலப்பின வீரியம் ஹெட்ரோசிஸ் 1912ஆம் ஆண்டு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய ஒரு அறிவியலர் GH செல். அடுத்து அது கீழே பெற்றோரை விட கலப்பு முதல் மகவு சந்தையான செயல்திறன் மேம்பட்டிருப்பதால் இது கலப்புயிரி வீரியம் ஹெட்ரோசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு கீழே அதில் என்னென்ன வகைகள் இருக்குது நம்ம எழுதிக்கலாம். தோற்றம், புதிய சூழலுக்கு உகந்து போதல், இனப்பெருக்க திறன் போன்றவற்றை கருத்தில் கொண்டு கலப்பின வீரியம் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறதுன்னு போட்டுட்டு மெய் கலப்பின வீரியம் தலைப்போட்டு மெய் கலப்பின வீரியம் என்பது மரபு வழியாக பெறப்படும் கலப்பு வீரியமாகும். மேலும் இது கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்படுகிறதுன்னு போட்டுட்டு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. சடுதி மாற்ற மெய் கலப்பின வீரியம்னு போட்டு இது மெய் கலப்பின வீரிய வகையில் மிக எளிமையானது. இது எல்லாமே எது வரலன்னா மரபணுக்களை நீக்குவதன் மூலம் ஏற்படுகிறது. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. அடுத்து சமநிலை மெய் கலப்பின வீரியம்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இவை வேளாண்மைக்கு உதவும் வகையில் ஆரம்பித்து இங்கே சமநிலை வீரியமாகும். இது ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். அடுத்து பொய் கலப்பின வீரியம் சூடோ ஹெட்ரோசிஸ் இதை எழுதிட்டு சந்ததி தாவரமானதில் ஆரம்பித்து இங்கே இது உடல பல வீரியம் என்றும் அழைக்கப்படும் வரையில் எழுதிக்கிங்க. 23வது கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுகின்றிருக்கு. இதற்கான விடை இங்கேயே இருக்குது. பக்க எண் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்குது. இங்கே பாருங்கள், பக்க எண் 195 96 2 பக்கத்துலேயும் இருக்குது. பக்க எண் 195 இங்கேயே இருக்கும். இதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். NBT தான் புதிய பொறியியல் தொழில்நுட்ப முறை, புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகள். சரியா? இதில் எல்லாமே எழுதிக்கலாம். NBT என்பது இதில் இருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் இதில் பார்த்தோம் மொத்தம் 10 லைன் கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து இதோட தொடர்ச்சியை நம்ம கீழே அப்படியே இங்கே ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மரபணு தொகையத்தை வெட்டுதல் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 எது வரல எழுதிருக்கீங்கன்னா ஒருங்கமைக்கும் முறை வரல எழுதிக்கிங்க. இது 24வது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.